இந்து கோயில்களுக்கு மானிய விலையில் சிலைகள் வழிபாட்டு பொருட்கள் வழங்க உள்ளதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பு குறித்து மக்கள் குரல் பகுதியில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். இந்த மானியம் தமிழ்நாட்டில் நிறைவேற்ற மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் இது நிறைவேற்றணும்னு சொல்ற எங்களோட கோரிக்கையா இருக்கு. இது கிடைச்சது அப்படின்னு சொல்லும்போது சின்ன சின்ன சிற்று கிராமங்கள்லாம் இந்து தர்மத்தை காப்பாற்றக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு வழிபாடு அப்படின்ற விஷயங்களுக்குல அந்த விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கும். இது பல கோயில்கள் சிதறடைந்த நிலைமையில் இருக்கும்போது அதை எடுத்து செய்யறதுக்கு இந்த அறநிலையத்துறையும் முடியாது. ஏன்னா இதெல்லாம் பப்ளிக்லாம் ஒன்றா சேர்ந்து கலெக்ஷன் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஏற்கனவே திருப்பதி உண்டியலில் நம்ம போடுற காசுகள் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அரசு தான், அவங்க ஆந்திர அரசுக்கு தான் போகுதுன்னு ஏற்கனவே பல பேட்டிகளில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதை இது உருப்படியாக செய்ய வந்தாங்களே, அவங்களே முன் வந்திருக்காங்கன்னா இது மிகப்பெரிய வரவேற்க வேண்டிய விஷயம். அதுலேயும் தந்தை டிவி மூலமாக இவங்க இந்த தகவலை எங்களுக்கு தெரிவித்து எங்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்கும்போது அது மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். வழிபாட்டு பொருட்களும் மானியத்தில் வழங்குவதாக கேள்விப்பட்டோம். அது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். அதே சமயம் கிருஷ்ணா நதிநீர் போல இந்த திட்டம் மாநிலம் கடந்து தமிழகத்துக்கும் கிடைக்க செய்ய வேண்டும். தமிழகத்திலிருந்தும் அதிகப்படியான மக்கள் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சென்று வருகிறார்கள். அதே நேரத்தில் தமிழகத்திலையும் நிறைய கோயில்கள் ஒரு கால பூஜை செய்கிறார்கள். பூஜை செய்ய போதுமான வசதிகள் இல்லை. இந்த திட்டத்தால் இங்கே இருக்கிற கோயில்களும் சிறப்படையும் என்பதால் இது ஆன்மீக செழிக்க செய்யும் ஒரு நல்ல திட்டம் நாங்கள் வரவேற்கிறோம். மக்கள் குரல் பகுதியில் கும்மிடிப்பூண்டி பகுதி மக்களின் கருத்துக்களை பார்த்தோம்.